100 men காம்படிஷன் 2024 செகண்ட் மேட்ச் லண்டன் ஸ்பிரிட் சதர்ன் பிரேவ் மென் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். 24 ஜூலை 11 PM ஸ்டார்ட் ஆகுது. முழுமையாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. GST ஃப்ரீ, TDS ஃப்ரீ, லோயஸ்ட் என்ட்ரி ஃபீ. அது மட்டும் இல்லை, உங்களோட வின்னிங் அமௌண்ட்டில் இருக்கிறத வேலெட்டுக்கு மாற்றினீங்கன்னா 5% ரியல் கேஷ் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் விளையாட முடியும். சூப்பரான ஒரு விஷயம், கண்டிப்பாக பயன்படுத்திங்க. விஷன் 11 ரெகுலர் கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. ஸ்மால் லீக்குக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்பாக இருக்குது. கூடவே மெகா லீக்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையிலையும் பெஸ்ட்டு. அதனால் விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த ரோஸ் பவுல் சதாம்டனில் தான் இந்த மேட்ச்சு மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டு கொஞ்சம் க்ளௌடாக இருக்குது. ஓவர்காஸ்ட் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி இல்லாட்டி கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. 11 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:30 PM. 70 மேட்சஸில் 43 பேட் ஃபஸ்ட்டு, 26. எப்பயுமே சதாம்டன் பேட் ஃபஸ்ட்டு கிரவுண்டு ஜென்ரலாக சொல்லிடலாம். நம்பர்ஸும் ஓரளவுக்கு அப்படி தான் சொல்லுது. 162 ஆவரேஜுங்கும் போது ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. 221க்கு 3 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் ஹாம்சர் அடிச்சிருக்காங்க. இது T20 மேட்சஸோட நம்பர்ஸு, 100 மேட்ச் நம்பர் கிடையாது, மைண்ட் பண்ணிக்கோங்க. கிளமார்கன் 87க்கு 10 அப்படின்னு லோ ஸ்கோர் பதிவு பண்ணியிருக்காங்க. 150 பிலோவாக 20 டைம்ஸ் வந்திருந்தாலும் 170 அபோவாக 33 டைம்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக டீசன்ட் ஸ்கோர் ஏர்லி மேட்சஸில் எதிர்பார்க்குறோம். லண்டன் ஸ்பிரிட்டு, அதே நேரத்தில் சதர்ன் பிரேவ், ரெண்டு டீம்ஸை பார்க்கும்போது லண்டன் ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் மிடில் ஹெட்மேயர், பொப்பாரா இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அதே சதர்ன் பிரேவ்னு பார்க்கும்போது லூயிஸ் டூப்ளி டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. கிரேக் ஓவர்டன், ஜோர்டான், ரேகன் அகமது அப்படிங்கிற மாதிரி மிடில் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி ஓரளவுக்கு சதர்ன் பிரேவ் பெட்டராக இருக்க ஃபீல் இருக்குது. சதர்ன் பிரேவ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆடம் ரோசிங்டன், டேன் லாரன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டேன் லாரன்ஸ் தான் இந்த டீமை லீட் பண்ணுறாரு. அண்ட் ஆடம் ரோசிங்டன் குயிக்காக ஆடக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காரு. ஆனால் சில நேரங்களில் என்ன சொல்ல போனால் பல நேரங்களில் அவரோட ஃபெயிலியர் இன்னிங்ஸை தான் பார்த்துருக்கோம். கன்சிஸ்டன்ட் கிடையாது. டேன் லாரன்ஸு ஒரு சில நேரங்களில் ஓகேனா கூட பர்ஃபார்மன்ஸாக லேட்டர் பேஸில் அவுட்புட் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஏர்லி மேட்சஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. பார்க்கணும். ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் டஃப் சாய்ஸ் தான். ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டர். மைக்கேல் பெப்பர் நல்ல ஃபார்மில் இருக்கார், டீசென்ட் டச்சில் இருக்கார். சிம்ரன் ஹெட்மே இந்த ஃபார்மேட்டுக்கு சிறப்பாக இருந்திருக்காரு. ரீசெண்ட் டேஸில் IPLல லேட்டராக வந்ததுனால பெருசாக தெரியல. கண்டிப்பாக நம்பர் 4, நம்பர் 5 சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கண்டிஷனில் பேட்டிங்க்கு வந்தாகணும். அங்கே நல்ல அவுட்புட் கொடுக்கலாம். ரவி பொப்பாரா சீனியர் கிரிக்கெட்லேயும் விளையாடுறாரு, இந்த மாதிரி கிரிக்கெட்லேயும் விளையாடுறாரு. சூப்பர் பிளேயராக பார்க்கலாம். கண்டிப்பாக மேட் கிரிச்லி மேலே வருவார். மேலே வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாண்டு பார்த்துருக்கோம். இப்போ மிடில் ஆர்டர் ஏர்லி ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் ஆர்டர் இருந்ததுன்னா இவரோட அவுட்புட் பெஸ்ட்டாக இருக்கும். பவுலிங் டேஸில் சில நேரங்களில் சில ஓவர்ஸ் கன்சிடர் பண்ணலாம். ஆண்ட்ரூ ரசல் பாசிபிளாக வந்துடுவார்னு நினைக்கிறேன். MLCயில் விளையாண்டுட்டு இருந்தார். அங்கே அந்த டீம் குவாலிஃபை ஆகலை, நைட் ரைடர்ஸ் வெளியில் அப்படிங்கிற அந்த நிலைமையில் ஆண்ட்ரூ ரசல் நேரம் வந்திருப்பாருன்னு நம்புகிறேன். ஜாயின் பண்ணிப்பார். அப்படி ஜாயின் பண்ண பட்சத்தில் கண்டிப்பாக ரியான் ஹிக்கின்ஸுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். டேனியல் ஓரல் இருக்கார், இருந்தால் கூட ரியான் ஹிக்கின்ஸ் ஒரு டீசென்ட் பிளேயராக இருந்திருக்காரு. டேனியல் பெல்ட்ரமோடுக்கான வாய்ப்பு இருக்குமா, அவர் ஓப்பன் பண்ணுவார், நல்லா பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சா அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. டீசென்ட் பிளேயர், டவுட்டே இல்லை. ஆடம் ரோசிங்டனுக்கான ப்ரையாரிட்டி தான் அதிகமாக இருக்கும். அதனால் ட்ரம்மோடுக்கான வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். எல்லிஸு சூப்பர் பவுலர். இந்த ஃபார்மட்டுக்கு கண்டிப்பாக வெரைட்டி கொடுக்கக்கூடிய பவுலர். லேட்டர் பேஸில் கிளீசன், ஒல்லிஸ்டோன் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கிளீசன்ட்ட இருக்கும். எக்ஸ்ட்ரா பேஸ் ஒல்லிஸ்டோன்ட்ட இருக்கும். இதில் சக்ஸஸ் கிடச்சிருக்கு. சதர்ன் பிரேவ் காட்டனுக்கான வாய்ப்பு இருக்குமா, ஜோ வெதர்லிக்கான வாய்ப்பு இருக்குமா? அவங்க ரெண்டு பேரும் பெஞ்சில் இருப்பாங்க பாசிபிளாக அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஜோ வெதர்லி மிடில் ஆர்டரில் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபின்னாலன், அகில் ஹுசைன், கிரண் பொராட் இவங்கெல்லாம் MLCயில் விளையாண்டுட்டு இருக்காங்க. பாசிபிளாக அங்கே தான் தொடருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபைனல்ஸில் இருக்காங்க. இங்கே அலெக்ஸ் டேவிஸு, ஜேம்ஸ் வின்ஸு ஓப்பன் பண்ணுவாங்க. டேவிஸை பொறுத்த வரைக்கும் க்ளோவ் பாயிண்ட்டு அந்த பேஸில் ஓகே. சில நேரங்களில் அந்த இனிஷியல் மேட்சஸ்லாம் நல்லா விளையாண்டு பார்த்துருக்கோம். ஜேம்ஸ் வின்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. டீசெண்டான பேட்டை, ஓரளவுக்கு அண்டர் ரேட்டர்னு தான் சொல்லணும். ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டிங் கொடுக்க முடியும், ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பேட்டரை T20 ஃபார்மேட்டுக்கு இங்கிலாந்து கன்சிடர் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம்.
எப்பயுமே நல்ல ட்ராக்ஸு ஒரு ஃப்ளாட் ட்ராக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போக முடியாது. கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸு ஓரளவுக்கு பவுலர்ஸுக்கும் அசிஸ்ட் கிடைக்கிற மாதிரி ட்ராக்ஸில் ஜேம்ஸ் மில்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் அது இங்கிலாந்து கமிட்டியோ இங்கிலாந்து செலெக்ஷன்லேயோ பார்க்க மாட்டாங்கன்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா டேவிட் மாலன் மாதிரி பிளேயர், வின்ஸ் மாதிரி பிளேயர் அந்த டவுன் ட்ராக்ஸில் ரொம்பவே பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், அவங்களெல்லாம் வெளியில் வச்சுட்டு தான் போகிறாங்க. இதை பார்க்கணும். எனிவே ஜேம்ஸ் வின்ஸு இந்த மாதிரி டொமஸ்டிக் சீரியஸில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாகவும் இருக்கார். லூயிஸ் டூப்ளி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு பவுலிங் பேஸில் சில நேரங்களில் மட்டும் யோசிங்கன்னா பேட்டிங் பேஸில் நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்ல டச்சில் இருக்கார். லாரி ஈவன்ஸு சில நேரங்களில் பிகினிங்ஸை ஷோ பண்ணுவார். ரீசன்ட் டேஸில் அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஜேம்ஸ் கோல்ஸு இந்த சீசனோட ஃபைண்ட் அப்படின்ற மாதிரி இருக்க வாய்ப்பு, கண்டிப்பாக தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியும். டொமஸ்டிக் சீரியஸ் சூப்பராக இருக்குது. இல்லை கடந்த 5 மேட்ச்சில் 4 விக்கெட் 2 முறை எடுத்திருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 40+ லேட்டாக கூட 46, 26 இந்த மாதிரி ரன்ஸுக்கும் வராரு. டெஃபினட்டாக சூப்பர் ஃபைண்டு இந்த சீரியஸ், டொமஸ்டிக் சீரியஸை பொறுத்த வரைக்கும். அண்டு கிரேக் ஓவர்டன் ரைட் ஆர்ம் மீடியம் பவுலிங் பேஸில் போன சீசனில் நிறைய பவுல் பண்ணார். இந்த சீசன்லேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. லாங் ஆஃப் அப்படிங்கிற அந்த பொசிஷனில் தான் நிற்பார். நிறைய கேட்ச் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது அவரோட பேட்டிங் டிஸ்பிளே அண்ட் ஒரு ஃபினிஷராகவும் யோசிப்பாங்க. கிறிஸ் ஜோர்டான், ரேகன் ஆகும்போது, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 பேருமே பவுலர் கேட்டகரியில் நம்ம யோசித்தா கூட கண்டிப்பாக சூப்பர் ஆல்ரவுண்டராக இருந்திருக்காங்க. குறிப்பாக இந்த மாதிரி கண்டிஷனில் கிறிஸ் ஜோர்டானோட பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி சூப்பராக இருக்கும். ரேகன் ஆகும்போது லெக் பிரேக் கூகுளி கண்டிப்பாக இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இவருக்கு அகென்ஸ்டாக கொஞ்சம் தடுமாற வாய்ப்பு இருக்குது, கண்டிஷன் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால். ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்ல பவுலர், கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் அப்படின்ற அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. எனிவே நல்ல பவுலிங் கொடுக்க முடியும், விக்கெட் டேக்கிங்கில் இருக்க முடியும். டைமால் மில்ஸு, டேனி பிரிக்ஸு பவுலிங் பேஸில் இனிமேல் இருக்காங்க. நிறைய ஆப்ஷன் பவுலிங்கில் இருக்குது. லேண்டன் ஸ்பிரிட் பாசிபிளாக பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் எதிர்பார்க்குறோம். பெப்பருக்கு ஓப்பனிங் பொசிஷனை கொடுத்து டான் லாரன்ஸ் லேட்டாக வர அந்த மாதிரி கேள்விலாம் இருக்குது. அண்டு சில அடிஷனும் வருது. ஸோ பார்க்கணும். ஒரு பக்கம் ஜேம்ஸ் நீசம் ஜாயின் ஆகிறாருங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். லேட்டராக அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்து சில அடிஷன் வருது. ஸோ அது ஆன் டைமில் பார்த்து கிளாரிட்டி எடுத்துக்கலாம். நான் போன மேட்ச் ஆமீர் வந்தார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் லேட்டர் அடிஷன் கொண்டு வராங்க. காரணம் சில பிளேயர்ஸ் வித்ரா, பர்சனல் ரீசன் இந்த மாதிரி இடத்துல போகிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே ரீப்ளேஸ்மெண்ட்டாக வராங்க. முதல் போட்டிங்கிறனால அது சில விஷயங்களில் மைண்ட் பண்ணிக்கணும். அது சதன் பிரேவ் சைடும் அந்த மாதிரி தான் யோசிக்கணும். பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவியாக இருக்குது. டான் லாரன்ஸ் சில நேரங்களில் பவுல் பண்ணால் கொஞ்சம் டவுனாக இருந்தது. ஜென்ரலாக சதாம்ப்டன் கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸாக தான் இருக்கும். அதனால தான் பேட் ஃபஸ்ட்டுக்கு வெற்றி நிறைய கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆங்கிளில் யோசித்து டான் லாரன்ஸ் பவுல் பண்ணலாம் சில நேரங்களில். பட் லேட்டர் பேஸ் ட்ராக்ஸில் கண்டிப்பாக டான் லாரன்ஸோட ஒரு சில ஓவர்ஸ் எதிர்பார்க்கலாம். ரவி பப்பாரா இந்த மாதிரி ட்ராக்ஸுக்கு சூட்டபிள் பவுலர். பட் நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கனால அவர் எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணுறாங்கன்னு யோசிக்கணும். கிரிச்லி ஒரு சில ஓவர்ஸ் வீச வாய்ப்பு. ரசல், லியாம் டாசன், எல்லிஸு, கிளீசன், ஒல்லிஸ்டோனுங்கெல்லாம் இந்த டீமுக்கு கண்டிப்பாக பவுல் பண்ணுவாங்க. லியாம் டாசன், ஆதன் எல்லிஸ் அண்ட் ஒல்லிஸ்டோனோட பவுலிங் முழுமையாக எதிர்பார்க்கலாம். அண்ட் எல்லிஸு, ஒல்லிஸ்டோன் 2 ஓவர்ஸில் எதிர்பார்க்குறோம். பவுலிங் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ஜேம்ஸ் கோல்ஸு நான் ரீசெண்டாக சொன்ன நம்பர்ஸை பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கார். ஓவர்டனோட பவுலிங் நிறைய எதிர்பார்க்க தேவையில்லை. பாசிபிளாக இந்த 5 bowler ஸ்டிக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பின் ஆப்ஷன் ஓகேவா இருக்கிற ஃபீல் இருந்தால் கோல்ஸ் கொஞ்சம் போகலாம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு அந்த இடத்துல இந்த 5 bowler ஸ்டிக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜோர்டான், ஆர்ச்சர் அண்ட் பிரிக்ஸோட முழுமையான ஓவர் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதில் டைமால் மில்ஸோட ஓவர் மேக்ஸிமம் இருக்கும். ரேகன் அகமது அதை தான் நான் சொன்னேன், இந்த 5 bowler ஸ்டிக்கில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குவாலிட்டி பவுலர்ஸ் ஜோர்டான், ஆர்ச்சர், பிரிக்ஸு ஃபுல் கோட்டாக எதிர்பார்க்குறோம். அண்ட் கிறிஸ் ஜோர்டான், ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 ஓவரில், டைமால் மில்ஸும் 2 ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. 3 பேர்த்தில் 2 பேர் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஜோர்டான் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி கண்டிஷனில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஆர்ச்சரை ஏழையாக பயன்படுத்திட்டு லேட்டர் பேஸில் ஜோர்டான் அண்டு டைமால் மில்ஸு வீசலாம். ஜிஎல் பிக்கு டான் லாரன்ஸை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. லூயிஸ் டூப்ளி, கிரேக் ஓவர்டன், ஒல்லிஸ்டோன். டூப்ளி அண்டு கிரேக் ஓவர்டனோட பேட்டிங் டிஸ்பிளே நல்லா இருந்திருக்கு. போன சீசன் ரொம்பவே நல்லா பண்ணாங்க. டான் லாரன்ஸ், ஒல்லிஸ்டோன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. டான் லாரன்ஸ் பவுலிங் பேஸில் ஏர்லி டேஸில் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு தான் தோணுது. இருந்தால் கூட ஒரு கன்சிடரேஷன் கேப்டனுங்கிறதுனால ஒரு சில ஓவர் எடுத்துக்கலாம். ஆண்ட்ரூ ரசல், கிறிஸ் ஜோர்டான், ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேப்டனாக நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்க பிளேயர்ஸு.
அண்ட் வின்ஸு, லாரன்ஸு, கிரே கோட்டன். வின்ஸ் ஒரு பாயிண்டில் இந்த பர்டிகுலர் ட்ராக்கில் நல்லா விளையாண்டுருக்காரு, அதனால கன்சிடரபிள். லாரன்ஸு டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிற அந்த இடத்துல கன்சிடரபிள். கிரே கோவர்டன் ஃபினிஷர் ரோலில் பெட்டராக பண்ணாருன்னா பவுலிங் பேஸ்லேயும் ஒரு சில ஓவர் எடுத்துப்பார் அண்ட் கேட்சிங் பொசிஷன் இந்த மாதிரி இவருக்கு அட்வான்டேஜ் நிறையா இருக்குது, அங்கே வந்து கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் டஃப் சாய்ஸ், ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் நிறையா இருக்கிறதுனால இவருக்கு பவுலிங் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வி. போன சீசனில் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது, பவுல் பண்ணும்போதெல்லாம் கோல்டன் ஆம் அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்த உடனே கிரே கோட்டனுக்கு ஓவர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஏர்லியாகவே பண்ணுவாங்களா பார்க்கணும். அந்த வகையில் ஒரு ரிஸ்க் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் பாருங்கள், கேப்டன் ரசல் அண்ட் ஜோர்டானை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறேன். ஜோர்டான் வைஸ் கேப்டன்றத கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துல டெஃபினட்டாக நல்லா பண்ணுவார். பொதுவாக ஜோர்டான்னாவே நிறைய ரன்ஸ் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். ஐபிஎல்லில் மற்ற இடங்களில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் போயிருக்கு. பட் கண்டிப்பாக இந்த கண்டிஷனில் அவர் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அவரோட நம்பர்ஸு இங்கிலாந்து அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. விக்கெட் அதிகமாக இருக்கும், சில நேரங்கள் இங்கிலாந்துலேயுமே ரன்ஸுக்கு போவார். அண்ட் பேட்டிங் டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக பண்ணுவார், அதுவுமே இருக்குது. ஸோ அதனால் ஜோர்டானை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதில் இந்த கண்டிஷனில் நல்லா பண்ணுவார். இந்தியாவில் வந்து அது மாதிரி இறக்கி விடும்போது அந்த அளவுக்குலாம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது, ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது. பட் இங்கிலீஷ் கண்டிஷனில் அந்த பவுன்ஸ் கிடைக்கிறதுனால அந்த மாதிரி இடத்துல ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்க முடியும். இது மாதிரி ஏர்லி மேட்சஸில் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் சொதப்பினாங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் வந்து பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டர் ஆங்கிள் யோசிக்கும் போது ஜோர்டான் கொஞ்சம் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கலாம். லியாம் டாசன் இவங்களோட பேட்டிங்கும் கொஞ்சம் இருக்கும். அண்டு ஸ்பின்னர் பேஸில் லியாம் டாசனை கன்சிடர் பண்ணணும். நிறைய ஓவர்ஸ் வீசுவாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லிஸு, ஒல்லிஸ்டோன் லேட்டர் ஓவரில் வீசுவாங்க. டைமால் மில்ஸு, ஆர்ச்சர், ஜோர்டான் இவங்க 3 பேரும் எண்ட் ஓவருக்கு எதிர்பார்க்குறோம். ரேகன் அகமதோட கூகுளி ஸ்பெஷல், ஸோ கண்டிப்பாக இருக்கும், எதிர்பார்க்குறோம். டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.